Welcome to everyone. I'm Karthik Raj of First BCom. We are going to see some new and interesting topic in management. The 14 principles of Henry Fayol. The first principle is division of labor. Division of labor அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கை வந்து ஒரு ஸ்மால் டாஸ்காக பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயிஸ்க்கும். ஸோ அவங்களோட ஸ்கில்ஸையும் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸையும் ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஒர்க்கும் ரெடியூஸ் அவங்களோட ஒர்க்கோட அந்த பணிச்சுமையும் குறைச்சிட்டு ஸ்பாயிலேஜ் அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி ஆஃப் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிஸ்க்கு. எஃபிஷியன்சி ஆஃப் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல், ஸோ அந்த நத்திங் பட் அவாய்ட் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், எனர்ஜி, எஃபர்ட்ஸ் அண்ட் மணி அண்ட் டைம் டு ப்ரொடியூசிங் ஃபார் டிசர்வ் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். செகண்ட் பிரின்சிபல் parity of authority and responsibility. So இது ஒன்றும் இல்லை, this the issue of a commands followed by a responsibility for the consequence. ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, இஷ்யூ ஆஃப் கமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அத்தாரிட்டி மீன்ஸ் ரைட் டு கிவ் ஆர்டர் டு சபார்டினேட்ஸ்க்கு. ஸோ அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுப்பீரியருக்கு ரைட் ஆஃப் சுப்பீரியர், ஒரு சுப்பீரியர் வந்து ஒரு அத்தாரிட்டி வச்சிருக்காரு. ஸோ அது வந்து அவர் என்ன பண்ணுறாங்க ஆர்டர் கொடுக்குறாரு, அவரோட சபார்டினேட்ஸ்க்கு அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆப்ளிகேஷன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ அது அவர் கொடுக்குற ஆர்டர் இது மாதிரி. ஸோ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆப்ளிகேஷன், ஸோ அந்த சஜஷன் மாதிரி பர்ஃபார்மன்ஸும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பிரின்சிபல் டிசிப்ளின். It is obedience, proper conduct in relation to others, respect of authority, etc. Okay. It is essential for smooth functioning of all organization. Okay. Discipline வந்து ஒரு ஒபீடியன்ஸா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஒரு டிசிப்ளின் வந்து அந்த டிசிப்ளின் பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வேலைக்கு வர டைமா இருக்கட்டும், அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற அந்த டைமா இருக்கட்டும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற டைமா இருக்கட்டும், ஸோ அந்த டிசிப்ளினும் அந்த டைம் மேனேஜ் ரொம்ப முக்கியம். அது ரிலேஷன் டு அதர்ஸ், ப்ராப்பர் கண்டக்ட் ரிலேஷன் டு அதர்ஸ்க்கு, ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி எக்ஸெட்ரா. ஓகே. It is essential for smooth functioning of all organizations. So discipline அந்த 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 ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் மட்டும் அந்த இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும். Fourth principle, unity of command. The principle states that each subordinate should receive orders and to be accountable to one and only one superior சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த பிரின்சிபல் வந்து எது ஸ்டேட் பண்ணியிருக்குன்னா, சபார்டினேட் வந்து ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஒன் அக்கௌண்டபிள், ஒருத்தருக்கு மட்டும் அக்கௌண்டபிளா இருந்து டு ஒன் அண்ட் ஒன்லி ஒன் சுப்பீரியர். இஃப் எனி எம்ப்ளாயி ரிசீவ் ஆர்டர்ஸ் ஃப்ரம் மோர் தென் ஒன் சுப்பீரியர், அதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு சுப்பீரியருக்கு மேல இருந்து ஆர்டர் வந்து மோர் தென் ஒன் சுப்பீரியர் மேல இருந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், யாரோட ஆர்டர் யாரோட அந்த பேச்சு கேட்டு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதை தான் சொல்றாங்க இங்க. ஸோ அவங்களோட மோர் தென் ஒன் சுப்பீரியர், ஒரு சுப்பீரியருக்கு மேல இருந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க கன்ஃபியூஷன் ஆகும், இந்த ஒர்க்கு பண்ணலாமா திருப்பி அதை பண்ணலாமா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதை தான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பிரின்சிபல், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி put under the one group. There should be a one plan action for them and they should be under the control of one manager. Okay. Unity of direction ஒன்றும் இல்லை, ஒரு ரிலேட்டட் ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஒரு கம்பெனியில் ஆர்கனைசேஷன்லாம் எல்லாம் ஒரே ரிலேட்டட் சேம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். ஷுட் பி புட் அந்த ஒன் குரூப். there must be a one group and there should be a one plan. ஒரு குரூப் தான் இருக்கணும், ஒரு பிளான் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் ஆக்ஷன், ஸோ அதை செயல்லையே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. and they should be under the control of one manager. எல்லாமே ஒரு ஆள் தான், ஒரு குரூப், ஒரு பிளான், ஒரு மேனேஜர். ஸோ இந்த மூணு பேரையும் சார்ந்து இருக்கக்கூடியதான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பிரின்சிபல், subordination of individual interest to common interest. Okay. Subordination of individual interest அப்படின்னா, so principle states that individual interest must be subordinate to common interest. Okay. So firstly என்ன சொல்றாங்கன்னா, there is a interest of goals of the organization must prevail over the personal interest. Okay. So management but aside the personal consideration. Okay. So principle வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சபார்டினேட்டுக்கு இருக்கு டு காமன் இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு ஆர்கனைசேஷனோட காமன் இன்ட்ரெஸ்ட்டும் சபார்டினேட்டோட ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஸோ மேனேஜர் ஷுட் மேக் எஃபர்ட்ஸ் டு பிரிங் கன்வர்ஜென்ஸ் பிட்வீன் த டூ இன்ட்ரெஸ்ட். மேனேஜர் ஷுட் மேக் எஃபர்ட்ஸ், ஸோ அவரோட முயற்சினால தான் இந்த ரெண்டுத்தையும் அவர் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன் கேஸ் கான்ஃபிளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எம்ப்ளாயி ஷுட் சாக்ரிஃபைஸ் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட். ஸோ கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். So between the two interests, in case of conflict interest, employees should sacrifice it.
ஸோ அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஒன்றும் இல்லைன்னா ஆர்கனைசேஷன் ஏற்ற அந்த காமன் கோல்ஸில் போயிடணும். ஸோ இல்லை இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் அந்த கோல்ஸில் போகணும். ஸோ இல்லை நம்ம ஆர்கனைசேஷன் ஏற்ற போகணும்னா நம்ம இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் போக முடியலன்னா இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதோ ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதான் சபார்டினேஷன் லீகல் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். Fair remuneration. Fair remuneration is nothing but Foyle suggested that the employee should be provided with a fair and reasonable remuneration. Okay. Provided fairனது உண்மையான ட்ரூ அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் சேலரி வேஜஸ் ரீசனபிளா இருக்கணும். அது வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்க கொடுக்குற அந்த சேலரி அந்த ரெமுனரேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த ஒர்க்காக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ரெமுனரேஷனில் தான் அது இது பண்ணுறாங்க. ஸோ ரிமைன் இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் டூ ஒர்க் வித் கமிட்மெண்ட் அண்ட் லாயல்ட்டி. ஓகே. ஸோ அவங்க இந்த ரெமுனரேஷன்லாம் கொடுத்தாங்க ஸோ ப்ராப்பராக கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் ஒரு லாயல்ட்டியாக இருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The method of wage payment should be just and fair to both the employer and the employees. Method of wage payment எப்படி இருக்குன்னா just and fair to the both the employer and employees. எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறவர்கள் இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் அந்த வேஜ் கொடுக்குற அந்த ஒரு பேமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, it should be fixed taking into the account the work of performance of the employees, cost of living, financial position, organization, wages of the similar work in the other industries. Work of performance of the employees, living of financial position of the organization. ஸோ இதெல்லாம் சார்ந்து தான் ஃபேர் ரெமுனரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 8th ஸ்லைட். Centralization and decentralization. Centralization refers to the decision making authority with the top management. Okay. டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து சென்ட்ரலைசேஷன் பண்ணுறாங்க கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறாங்க. ஸோ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் டிஸ்பெசல் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அவங்க சென்ட்ரலைசேஷன் அகாமடேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து டிஸ்பெசல் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. ஆல் லெவல்ஸ்னா டாப் லெவல் மிடில் லெவல் லோவர் லெவல். Foyle suggested the optimum balance should be maintained between the centralization and decentralization, keeping the minds of the needs of the organization. Okay. So organization என்ன தேவையோ அதை வச்சு சஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ninth slide. Scala chain. Scala chain அப்படின்னா ஒன்றும் இல்லை. Scala chain is the authority responsibility between the highest level to the lowest level in the organization hierarchy. So any communication should pass this chain and hence this results in undue delay, which is a system of direct communication between two employees not in the chain. Okay. Scala chain அப்படின்னா என்ன சொல்றேன்னா ஸோ ஒரு கம்யூனிகேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த டாப் டு பாட்டம் வரை நம்ம எல்லாரும் கன்சல்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அது ரொம்ப டிலே ஆகும். அந்த ரிசல்ட்ஸை கொண்டு போய் அன்டியூ டிலே ஸோ இந்த ரிசல்ட்ஸை கொண்டு போய் செய்வது டிலே ஆகும். இந்த ஆர்டர் டு ஓவர் கம் இதுலேருந்து ஒரு சொல்யூஷனாக என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா Foyle வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கேங் பேங்க்ன்ற ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ எம்ப்ளாய்ஸ் ஸோ இந்த சிஸ்டத்தினால கேங் பேங்க் அண்ட் சிஸ்டத்தினால கம்யூனிகேஷன் வந்து பிட்வீன் டூ எம்ப்ளாய்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நாட் இந்த செயின் அந்த செயின் வழியாக கொண்டு வரவானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஸ்கேலா செயின். 10th வந்து ஆர்டர். ஆர்டர் வந்து ஆர்டர் இஸ் நத்திங் பட் த பிரின்சிபல் இஸ் என்ஷூர் ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் மெட்டீரியல் லேபர் மிஷினரி டூல்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்பர் பிளேஸ் அண்ட் ஆர்டர். ஓகே. ஸோ ஒரு பிரின்சிபல் எதை சார்ந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் ஒரு நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் அந்த ஒர்க்கில். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மெட்டீரியல் லேபர் எஃபிஷியன்ட்னா அது நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கரெக்டாக யூஸ் பண்ணணும். மெட்டீரியல் லேபர் மேன் பவராக இருக்கட்டும் மேன் பவராக இருக்கட்டும் வாட்டர் பவராக இருக்கட்டும் இந்த ரிசோர்ஸஸ் டூல்ஸு சம்திங் அது ப்ராப்பர் பிளேஸ் அண்ட் ஆர்டர் இருக்கணும் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ஒரு கரெக்ட் வேல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆர்டர். ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் த பிரின்சிபல் இஸ் ஆல் எம்ப்ளாய்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் ஷுட் பி ட்ரீட் வித் கைண்ட்னஸ். எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். நாட் இன் த வேரியேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் தேர் ஒர்க். ஸோ தேர் ஷுட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரிலிஜன் கேஸ்ட் லாங்குவேஜ் நேஷனாலிட்டி எக்ஸெட்ரா. ஸோ இதிலெல்லாம் வேறுபாடு பண்ணக்கூடாது அவங்க அப்படி சொல்கிறாங்க. கிரியேட் எ மெயின் கார்டியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இட் மஸ்ட் பி ஸோ கார்டியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப குட் ரிலேஷனாகவும் இருக்கணும். ஸோ அது ரொம்பவும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ பிட்வீன் த சுப்பீரியர்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ். நெக்ஸ்ட் 12th slide. Stability of tenure personnel. It means the employee should be retained in the position of the minimum fixed period and no employee should be removed within the shorter period of time. Okay.
எம்ப்ளாயிஸ் வந்து என்ன சொன்னா ரீடைன் அவங்கள அதே பொசிஷன்ல அவங்கள வச்சுக்கணும் கொஞ்ச நாளைக்கு ஃபிக்ஸ்டு பீரியட்ல. எந்த ஒரு எம்ப்ளாயும் வெளியில போயிடக்கூடாது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனைட் பர்சனல். 13 the initiative principal employees should be given opportunity to develop their skills and abilities. ஸோ அவங்களுக்காக இனிஷியேட்டிவா எடுத்து ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அவங்க ஸ்கில்ஸும் அந்த எபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம என்னெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறோம், நம்மள இண்டிவிஜுவல் ஒர்க்ஸா இருக்கட்டும், என்கரேஜ்மெண்டா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், நம்மளோட ஓன் இண்டிவிஜுவல் திங்கிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் என்ன எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்பதான் ஓகே நம்ம இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒர்க் பண்ணி இத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஸ்கில்ஸ்லாம் இந்த ஆர்கனைசேஷன் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு. E-spirit decops. E-spirit decops in the team. E-spirit decops union strength. The principle says the manager should promote team spirit and cooperation among the employees in the realization of common goals of the organization. ஒரு காமன் கோல்ஸ் டீல் பண்ணி தான் அந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகும். ஒரு இண்டிவிஜுவல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காண்டி நம்ம ஆர்கனைசேஷன் ரன் பண்ண மாட்டோம். ஒரு காமன் கோல் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணா ஒரு யூனியன் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்கனைசேஷன் காண்டி தான் அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் காண்டி தான் நம்ம ஒர்க் பண்றோம். மேனேஜ்மெண்டோட சேர்ந்து டீம் ஸ்பிரிட்டோட கோஆபரேஷன் அமங் த எம்ப்ளாய்ஸ். எம்ப்ளாய்ஸோட ஒரு கோஆபரேஷன் இருக்கணும், குட் கோஆபரேஷன் இருக்கணும். அதுதான் இ ஸ்பிரிட் டிக்ராப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் யர் டைம்.